ராதிகா வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு அதிமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் தற்போதைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக தாவேக்காவில் இணைந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேறியது. ஆனால் அப்படி இணைந்த யாருக்கும் தற்போது வரையில் கட்சியில் பதவியோ பொறுப்போ வழங்கப்படவில்லை என்பது அவர்கள் தரப்பில் ஒரு அதிருப்தியாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு முடிவு கட்டும் விதமாக அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தவர்களுக்கு மிக முக்கியமான பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகும். இன்னும் சில நாட்களில், குறிப்பாக நாளை தினம் கூட அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், NR சிவபதி, அதே போன்று முன்னாள் MP இளவரசன் மற்றும் முன்னாள் MLAக்கள் உள்ளிட்ட பலரும் தாவேக்காவில் இணைந்தார்கள். முன்னாள் அமைச்சர்கள் C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், வளர்மதி, MS ஆனந்த் உள்ளிட்டோரும் தாவேக்காவில் இணைந்தார்கள். இது அதிமுகவில் அடுத்தடுத்து விலகி தாவேக்காவில் இணைந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்த மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. அதிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக தாவேக்காவில் இணைந்தார்கள். அதில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு ராஜினாமா செய்த மரகதம் குமரவேல், அதே போன்று ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தார்கள். ஆனால் தாவேக்காவில் இணைந்து ஒரு மாதத்துக்கு மேலாகியும் கூட மாவட்ட, மண்டலம் அல்லது மாநில அளவிலான எந்த ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அதே போன்று மேலும் பல முக்கிய நிகழ்ச்சிகள், ஆலோசனை கூட்டங்கள், கட்சி ரீதியான கூட்டங்கள், நிர்வாக சந்திப்புகளிலும் கூட அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைத்து வந்த நிலையிலும் தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவேக்கா மிக முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவில் பல ஆண்டுகள் அமைச்சர்களாகவும் மாவட்ட அரசியலில் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் இருந்தவர்கள் இப்போது சாதாரண ஒரு உறுப்பினர்கள் போலவே நடத்தப்படுவது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்திய நிலையில்தான் தொடர்ந்து அது தொடர்பாக கட்சியின் தலைமையிடம் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்வாக மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று இருக்கின்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தற்போது முதற்கட்டமாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லலாம், அவர்களுக்கு முதற்கட்டமாக கட்சியில் மிக முக்கியமான பதவி வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து தாவேக்காவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP உள்ளிட்ட பலரும் கூட தாவேக்காவில் இணைந்தார்கள். அவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக பிறகு ஆலோசனை செய்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. தற்போது முதற்கட்டமாக இந்த 6 பேருக்கு மட்டும் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர், அதே போன்று மாவட்ட அளவிலான மிக முக்கியமான பொறுப்பு, அதே போன்று கட்சி ரீதியாக அவர்கள் கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்பட முடிவாக இருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பதவி என்பது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுக்கு 6 பேரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் முழு திருப்தியுடன் தான் இந்த முடிவு என்பது இறுதியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாளை தினமோ அல்லது அடுத்த 2-3 நாட்களில் மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் இணைந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கு அடுத்த கட்டமாக பதவி வழங்கப்பட இருக்கின்றது. இதில் அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் இணைந்த மிக முக்கியமான தலைவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், துணை மேயர், அதே போன்று மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும், போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் தாவேக்கா தலைமை அனைத்தையும் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேக்கா பல முக்கியமான அடுத்தடுத்த மாற்றங்கள் செய்ய தயாராகி வருகிறார்கள். அதில்தான் இதுவரை எந்தவித ஒரு தெளிவான ஒரு அரசியல் உறுதியும் கிடைக்காத நிலையில் அடுத்த கட்டமாக தாவேக்காவில் மிக முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றது. அந்த மாற்றங்கள் அடிப்படையில் பல முக்கிய பொறுப்புகள் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இணைந்த இவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. நாளை தினமும் அடுத்த 2-3 நாட்களில் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ராதிகா.